பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் இப்தார் நிகழ்ச்சிக்கு வரி தந்த கிராத் ஓதிய ஹஸ்ரத் ஜபீர் பிர்தோஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்பற்றிய கழக அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் உஷேன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கிய கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு அப்துல் ரஹீம் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற கழக செய்தி தொடர்பாளரும் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளருமான திரு ஒய் ஜவஹர் அலி அவர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த மதிப்புமிகு விழாவிற்கு வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய திரு டிடிவி தினகரன் முன்னாள் எம்பி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மாநில உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே வாசன் அவர்களே, எழும்பூர் மோதி பாபா தர்கா திரு முசாபர் ஷரீப் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் கோவை டாக்டர் மரியாதைக்குரிய எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய அண்ணன் டாக்டர் டிஆர் பாரிவேந்தர் அவர்களே, புதிய நீதி கட்சியுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சகோதரர் ஏசி சண்முகம் அவர்களே, தமிழ் மாநில முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்கு திரு எஸ் ஷேக் தாவூத் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, அண்ணா சாலை தர்கா திரு சையத் மன்சூருதீன் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு என்ஆர் தண்டபாலன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய திரு மன்சூர் அலிகான் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே தொகுத்தி வழங்கிக் கொண்டிருக்கும் கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் திரு ஆலந்தூர் எம் பகீம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தின் பேராளர்களே, சமூக பெரியவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, என் இரு கண்களாகவும் கரங்களாகவும் திகழ்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமகளே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களை இதயத்திலே ஏற்றி வைத்து வாழ்கின்ற எனதருமை கழக உடன்பிறப்புகளே, பாசத்துக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வருகின்றிருக்கின்ற அனைவரையும் முதற்கண் புனிதமிகு ரமலான் மாதத்தின் நல்வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமய அமைப்புகளும் தனி மனிதர்களாலும் நிறுவனத்தாலும் நடத்துகின்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அரசியல் கட்சியின் தலைவர்கள் பங்கு வருவதுதான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கம், அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தாமே பொறுப்பேற்று நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தனது சொந்த செலவில் நடத்துவதும், அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சமத்துவரை அழைத்து இறைவணக்கம் செய்து நோன்பாளர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நோன்பு திறப்பு விருந்து அளிப்பதை முதலில் தொடங்கி வைத்தவர் இந்தியாவிலேயே இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான்.
அதற்கு காரணம் இஸ்லாமிய பெருமக்களை இதயத்திலே வைத்து நேசித்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த புனித தலைவியின் வழியிலே அவருடைய விசுவாச தொண்டர்களாகிய நாம் இப்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். புனிதங்கள் பூத்து குலுங்கும் மாதம் ரமலான் மாதம், தர்மங்கள் செழித்து நிறையும் மாதம் ரமலான் மாதம், ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய மாதம் ரமலான் மாதம். சூரியன் மறைந்து விட்டது, நோன்பு நாட்களின் அருமையான மாலை பொழுது இது. மேன்மைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நபிகள் நாயகம் போதித்தவாறு இறை வழிபாட்டிற்காகவும் அன்பை பகிர்ந்து கொள்வதற்காகவும் நாம் கூடியிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலும் எனது மனதை மட்டுமல்லாமல் உலக மக்கள் கோடான கோடி பேர்களின் மனதையும் வாட்டும் வண்ணம் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து போர் செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. வல்லவன் வகுத்தே வாய்க்கால் என்ற மனநிலையில் வாழும் பெரிய மனிதர்கள் சிலரால் அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் போரால் பாதிக்கப்பட்டு வருவது நம் இதயத்தை வாட்டுகிறது. விரைவில் போர் முடிவுற்று ரமலான் பெருநாளை அந்த மக்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும். அன்பையும் சகோதர உணர்வையும் சமாதானத்தையும் நீதி நியாயத்தையும் அடிப்படையாக கொள்கையாக கொள்ளாத மனிதர்கள் உயர் பதவிகளுக்கு வரும்போது உலகில் எப்படி மகிழ்ச்சி நிலவ முடியும்? சமாதானத்தை தேடுவோர் நாட்டை ஆள வேண்டும் என்பதே இப்பெருவழா கால சிந்தனையாக மக்கள் மனதில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் மிகப்பெரிய கடமை இந்த நோன்பு. சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் பட்டினி கிடப்பது. ஆனால் ரமலான் மாதத்தில் இஸ்லாத் கட்டளை இடுவது பட்டினி அல்ல, மாறாக நோன்பு இருக்கச் சொல்கிறது. அப்படி என்றால் நோன்பு என்பது என்ன? நோன்பு என்பது இதயத்தை சுத்தம் செய்யும் முயற்சி. நோன்பு என்பது இல்லாதவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் பண்பாடு. நோன்பு என்பது நீதிமானாகவும் நியாய உணர்வு உள்ளவனாகவும் மனிதன் தன்னை தானே வடிவமைத்துக் கொள்ளும் நாணப்பட்டறை. இத்தகைய உயர்ந்த லட்சியங்களுக்காக மேற்கொள்ளப்படும் தன்னலம் துறக்கும் முயற்சியைத்தான் குறைந்தபட்சம் இந்த ரமலான் மாதத்திலாவது மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நம் நாடு அனைத்து சமயங்களையும் மதிக்கின்ற மக்களை கொண்ட அற்புதமான மாநிலம் தமிழ்நாடு. ஒருவர் மற்றவரின் வாழ்க்கை முறையை மதித்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு மத சார்பின்மையை பொது வாழ்வில் இலக்கணமாக கொண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கொள்கையுடைய மாநிலம் தமிழ்நாடு. தொன்று தொட்டு இத்தகைய கலாச்சாரத்தை பின்பற்றி வரும் நம் மாநிலத்தில் பேர் அண்ணா வழியில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் இயக்கமாக மட்டுமல்லாமல் மக்களை நல்வழிப்படுத்தும் அறம் சார்ந்த இயக்கமாக வழி நடத்தினார்கள். உங்கள் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்று நானும் மதச்சார்பின்மை, சமய நல்லிணக்கம் ஆகியவற்றை உயிர் மூச்சென கொண்டு தொடர்ந்து உழைத்து வருகின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலமும் அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் எனது தலைமையில் நடைபெற்ற ஆட்சி காலமும் சிறுபான்மை மக்களுக்கு பொற்காலமாக அமைந்ததை வரலாறு சொல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் சகோதரர்களுக்கான தங்குதடனை நிதி ஒதுக்கீடு செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். முஸ்லிம் மாணவரின் உயர் கல்விக்காக கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கியது
நம்முடைய அதிமுக அரசாங்கம். முஸ்லிம் சமுதாய பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி பொருளாதார நீதியில் தன்னிறைவு பெற்றிட வட்டில்லாமல் கடனுதவி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய அதிமுக அரசாங்கம் வகுப்பு சொத்துக்களை கண்டுபிடித்து பாதுகாத்து அந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு அவை இஸ்லாமிய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு பயன்படும் வகையில் செய்தது நம்முடைய அரசாங்கம். இந்த தேர்தல் நேரத்தில் நபிகள் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருமுறை நபிகள் நாயகம் மற்றவுடன் சேர்ந்து பள்ளி வாசலில் தொழுது கொண்டிருந்தார். அப்பொழுது நாகரிகம் அறியாத ஒருவர் தொழுகை கூட்டத்திற்குள்ளாகவே அசுத்தம் செய்ய தொடங்கினார். மற்றவர் எல்லோரும் ஆத்திரப்பட்டு அவரை தாக்கவும் வெளியேற்றவும் முயன்றனர். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மனிதரை தாக்குதலில் இருந்து பாதுகாத்து அவரால் ஏற்பட்ட அசுத்தத்தை தானே கழுவி அந்த மனிதரையும் தூய்மைப்படுத்தி அவரோடு சேர்த்து தொழுதார். நபிகளின் இந்த மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும் கண்டு அந்த மனிதர் நபிகளின் தொண்டரானார். உண்மையான தொண்டு என்பது சமூகத்தை தூய்மைப்படுத்தும் பணி என்பதையும் எவ்வளவு முரட்டு மனிதராக இருந்தாலும் அவர்களை அன்பாலும் பொறுமையாலும் வெல்ல முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும் சம்பவங்கள் இவை. அரசியல் வாழ்வு என்ற அறவாழ்வு வந்திருக்கும் நாம் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடும் இன்றைய ஆட்சி அமைப்பை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமை நம் அர்ப்பணிப்பாலும் நிதானமான செயல்களாலும் செய்திட வேண்டும். நம்முடைய ஆட்சி அமைய தமிழ்நாடு மக்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அடிப்படை கொள்கையில் இருந்து அணு அளவும் நாம் பெறல மாட்டோம். மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பில் சமரசமற்ற உறுதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் எல்லோருக்கும் எல்லாம் ஆட்சி நடத்தும் என்று உறுதி கூறி இன்றைய இப்தார் விருந்து நடைபெறுகின்ற அந்த நன்னாளில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. எவ்வளவு பொருத்தமான நாள், எவ்வளவு இனிமையான நாள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2 நாள் கழித்து தான் தேர்தல் அறிவிப்பு என்று நாம் நம்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கே தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக அரசியல் செய்கின்ற இயக்கம் அல்ல, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எங்களுடைய இருவரும் தலைவர்கள் அவருடைய வாழ்வியலை பாருங்கள். தனக்கென்று வாழாமல் மக்களுக்கு வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான். அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் உங்களால் மலர வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் ஏதோ சிறுபான்மை மக்களை அந்த கட்சிதான் காப்பாற்றுவது போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல தாக்கின்ற அரசும் அதிமுக அரசு, அதிமுக கட்சி. எங்களுடைய அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதமும் ஜாதியும் இல்லாத ஒரு இயக்கம், மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதுதான் எங்களுடைய தலைவருடைய எண்ணமாக இருந்தது. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகும் அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு செயல்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவரும் புனித ரமலான் மாதத்தின் வாழ்த்துக்களை சொல்லி என் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய மத பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.